வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 10th 12th டிகிரி முடிச்சவங்களுக்காக மத்திய அரசுல வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சார் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூன் 2 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் 1 மந்த் காலம் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். இது என்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் செலெக்ஷன் போஸ்ட் 13 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துடலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2லேருந்து ஜூன் 23 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஜூன் 2லேருந்து ஜூன் 23 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பேமெண்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 24. அடுத்து அதே மாதிரி அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ உங்களுக்கு இருக்கும். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 28லேருந்து ஜூன் 30 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அடுத்து இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு ஒரே ஒரு தேர்வு மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த தேர்வை வச்சு தான் அவங்க எடுக்க போறாங்க. ஸோ இதுக்கான சிபிடி தேர்வு எப்போ நடக்க போனா ஜூலை 24லேருந்து ஆகஸ்ட் 4 வரைக்கும் நடைபெறும் சொல்லிட்டு டென்டன்டிவா டேட் கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் இது நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, அப்ப பாருங்க, அப்ப ஜூன்ல அப்ளை பண்றீங்க, ஜூலைல தேர்வு எழுத போறீங்க. ஸோ ரொம்ப குயிக்காவே இதை பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் உங்களுக்கு இருக்க போது. ஸோ இதுல 10th முடிச்சவங்களும் எழுதலாம், 12th முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனி பேட்டர்ல உங்களுக்கு எக்ஸாம் நடைபெற போகுது. ஓகேங்களா, அடுத்து என்னென்ன போஸ்ட்ல இதுல இருக்கு, எவ்வளவு வேகன்சி, இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, சேலரி எவ்வளவு கொடுப்பாங்க, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ பாருங்க, நிறைய போஸ்ட்டுக்கான வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய போஸ்டிங் இருக்கு. ஒவ்வொரு போஸ்ட்டும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, ஸோ அவங்களுக்கான வயது வரம்பு என்ன, அவங்களோட பே ஸ்கேல் எப்படி இருக்கும், அவங்கான கல்வி தகுதி என்னது, வேகன்சி எப்படி இருக்கும், எல்லாமே ஸோ ஒரே காலம்ல பார்த்தீங்கன்னா ஒரே இதை கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் வைஸும் கொண்டு போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 300க்கு மேலே இருக்கும். ஸோ நம்மளுடைய சவுத் ரீஜியன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா 277க்கு மேலே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேண்டீன் அட்டண்டன்ட், இல்லை ஜூனியர் இன்ஜினியர், டெக்னிக் சூப்பரண்டன்ட், அடுத்து டெக்னிக்கல் அட்டண்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், ஓகேங்களா, இந்த மாதிரி ஓகே. அது கேண்டீன் அட்டண்டன்ட் இது வேற டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ ஒரே போஸ்ட் திரும்ப வருதுன்னா வேற டிபார்ட்மெண்ட் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இப்போ ஏஜ் லிமிட் பார்க்கும்போது மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 தான். மினிமம் ஏஜ் எவ்வளோ, 18. சில போஸ்ட்டை பொறுத்து என்னாகும், அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் மாறும். ஓகே, சிலது 25 இருக்கும், சிலது 30 இருக்கும், சிலது 27 இருக்கும். இந்த மாதிரி என்னாகும், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து மாறும். இது இல்லாமல் உங்களுக்கு அடிஷனல் உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இருக்கும். ஓகே, எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம், ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு என்னது இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ஸோ அந்த போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி என்ன, ஓகேவா, இது 3 கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க 10th 12th டிகிரி இப்போ உங்களுக்கு எதில் பண்றீங்களோ ஏதாவது ஒன்று தான் நீங்க அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா, 10th 10th வச்சுக்கோங்க, 12th 12th வச்சுக்கோங்க, டிகிரி வச்சுக்கோங்க. நம்ம மூணுமே சொல்லி மூணுமே அப்ளை பண்ண முடியும். ஏதாவது ஒன்று தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சி, அதாவது சென்ட்ரல் ரீஜியனா இருக்கு. நம்ம சவுத் ரீஜியன் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 277 கிட்டத்தட்ட நம்ம ஸ்டார்ட் ஆகும். இப்போ பாருங்க, 277 எஸ்ஆர்னா சவுத் ரீஜியன். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், இப்போ இதுக்கான வயது வரும் 18 to 30. இதுக்கான பேஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 6 பொறுத்த இருக்கு. இது வந்து கிராஜுவேஷன். ஓகேங்களா, இதில் மொத்தம் எவ்வளோ வேகன்சினா ஒரு வேகன்சி தான் இருக்கு. ஓகே, அதே மாதிரி திரும்ப சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். ஓகே, இதுக்கும் அதே தான். இங்க 3 வேகன்சி இருக்கு. அடுத்து டெக்னிக்கல் ஆஃபீஸர், ஓகே, இது ஒரு 4 காலிடம். அடுத்து டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ், இது ஒரு 4 காலிடம். இதே மாதிரி இது வந்து கிராஜுவேஷன். ஓகே, இதே மாதிரி ஒரு 12th வரும், 10th வரும். ஓகே, எல்லாத்தையுமே கரெக்டா பாருங்க. ஸோ நம்ம 10th கொடுத்துமே என்னென்ன போஸ்டிங் இருக்கு, 12th கொடுத்து என்னென்ன போஸ்டிங் இருக்கு, டிகிரி என்னென்ன போஸ்டிங் வரும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்க எது கொடுக்க போறீங்களோ அதை ஒன்று மட்டும் தான் கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணுங்க. கிட்டத்தட்ட 277 இருந்து ஒரு 314 வரைக்கும் பார்த்து நம்முடைய சவுத் ரீஜியன் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்து அந்தந்த பதவிகளை பாருங்க. அது நம்ம 10th ஓகே, அந்த போஸ்டிங் நம்ம போதும், நம்ம 10th வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட், எவ்வளவு வேகன்சி இருக்கு, ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க, சேலரி எவ்வளவு சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி கல்வி தகுதி எல்லாமே இதுலயே உங்களுக்கு ஒரே இந்த டேபிள்லயே உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. டோட்டல் வேகன்சி பார்க்கலாம். இப்போ மொத்தமா இப்போ இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சி எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 2423 வேகன்சி என்ன பண்றாங்க, எடுக்க போறாங்க. ஓகேவா, ஸோ நிறைய போஸ்ட் கிட்ட பார்த்தா 365 போஸ்ட் கிட்ட இருக்கு. ஸோ ஒவ்வொரு போஸ்ட் ஒரே மாதிரி இருந்தாலும் பட் இங்க டிபார்ட்மெண்ட்ஸ் வேரியஸ் ஆகும், அதே மாதிரி ரீஜியனும் வேரியஸ் ஆகும். இங்க கல்வி தகுதி, ஏஜ் லிமிட், லெவல், ஸோ எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சிபிடி தேர்வு உங்களுக்கு நடைபெற போது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10th 12th டிகிரி இந்த பேஸ் பண்ணி 3 செப்பரேட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்க போது. நீங்க எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுவீங்க அதை போது உங்களுக்கு டெஸ்ட் இருக்க போகுது. ஓகே, இது ஒரு தேர்வு வச்சு தான் இங்கே எடுக்க போறாங்க. ஓகே,
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மலா அனைவருக்கும் பேட்டர்ன் தான். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ், அடுத்து ஆப்டிடியூட், அடுத்து இங்கிலீஷ். ஓகே, ஒவ்வொன்றுமே 25 கொஸ்டின், ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா 2 மார்க். ஓகே, அப்போ 25 கொஸ்டின் 50 மார்க். அப்போ மொத்தம் எவ்வளோ ஆயிடுச்சு? 4 பார்ட் இருக்கு. அப்போ 200 மார்க். அப்போ 100 கொஸ்டின் 200 மார்க். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம் தான். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் இந்த பிடபிள்யூபிடியில் இந்த ஸ்கிரைபர்ஸ் எழுதுவாங்களா அவங்களுக்கு மட்டும் 80 நிமிஷம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா காமனான சப்ஜெக்ட் வைஸ் இவ்வளோதான் கொஸ்டின், இவ்வளோதான் மார்க். பட் அவங்களுடைய எழுதுற லெவலை பொறுத்து 10th 12th டிகிரியை பொறுத்து என்னாகும், சிலபஸ் சேஞ்ச் ஆகும். அவங்களுடைய கொஸ்டின்ஸும் கொஞ்சம் வேரியேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் இதில் இருக்கு. ஓகே, நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 0.50, 2க்கு 1 நெகட்டிவ், 2க்கு 1 நெகட்டிவ் இருக்கு. ஓகே, அதே மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜில் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இல்லாமல் சில தேர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கில் டெஸ்ட்டோ டைப்பிங் டெஸ்ட்டோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. சில மாதிரி கீழே சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் 10th லெவல் அப்படின்னா ஸோ அதுக்கான சிலபஸ் எப்படி இருக்கும், இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12th +2 லெவல்லாம் எப்படி இருக்கும் அதுக்கான சிலபஸ், அடுத்து டிகிரி லெவல் கிராஜுவேஷன் எபோ லெவல்னா அதுக்கான சிலபஸ் எப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே தனித்தனியாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து எப்படி அப்ளை பண்ண சொல்லிட்டு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் என்னென்ன தகவல் தேவைப்படுது ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்மகிட்ட இருக்கான்னு பார்த்தோன்னே என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நீங்கள் இது வரைக்கும் ஒன் டைம் ஐடி கிரியேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்க, ஸோ உங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க, அது மாதிரி அடிஷனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அது மாதிரி டிக்ளரேஷன் மாதிரி கொடுத்து ஸோ நீங்கள் கண்டினியூ கொடுத்தா உங்களுக்கு என்ன உங்களுடைய நம்பர் வந்துடும். ஸோ பாஸ்வேர்டு இருக்கும், அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ பெர்சனல் டீட்டெயில்ஸ் உங்களுடைய நேமு, ஐடென்டிஃபிகேஷன், கான்டாக்ட் நம்பர், அது மாதிரி பாஸ்வேர்டுங்க நீங்கள் ஒரு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷனல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஒரு நேஷனாலிட்டி, அட்ரஸ், எஜுகேஷன்ஸ் இந்த மாதிரி சம்பந்தமாக நீங்கள் அப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும். டிக்ளரேஷன் என்ன பண்ணுவாங்க, நம்ம கன்ஃபார்ம் நம்ம கொடுத்துலாம் சரிதான் சொல்லிட்டு கொடுத்து என்ன பண்ணுவோம், கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்ளை பண்ணும்போது இந்த எந்த நோட்டிஃபிகேஷனோ அந்த நம்பரை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஆல்ரெடி கொடுத்தனால உங்கள் நெகட்டிவ்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க முடியாது. ஃபோட்டோஸ் என்ன கரெக்டாக நீங்கள் இந்த டைமில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சில 1 by 1 அவங்களே இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. சரி, நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகே, ஈஸியாக என்ன பண்ண நீங்களே அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பெர்சன்டேஜஸ் என்னென்ன கேட்பாங்க, இது மாதிரி ஒன்றொன்னா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், பார்த்து நம்மளே அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி இருக்கிற ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா ஃபீஸ் வந்து 100 ரூபா. அதுலேயும் உமன்ஸு, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடிசி இவங்கெல்லாம் பார்த்தோன்னா அந்த ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீ தான். ஓகேவா? வித் நார்மல் ஜென்ரலு, ஓபிசி இந்த மாதிரி வரவங்க வந்து 100 ரூபா ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு தகுதியும் விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. ஸோ 10th 12th டிகிரி வச்சு 3க்குமே என்ன பண்ணலாம், அவங்களோட போஸ்ட் வச்சு ஸோ அதுக்கான ஆள்கள் எடுக்க போகிறாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய நண்பருக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சதர்ன் ரீஜன்லேயே பார்த்தீங்கன்னா வேகன்சிகள் நிறையவே இருக்கு. ஸோ அதில் எந்த போஸ்ட் உங்களுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகே, மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.